ஃபஸ்ட்டு ஜேர்னி வந்துட்டு பிப் எதுக்காக போயிருப்பான்னு பார்த்தோன்னா, மிஸ் ஹேவிசம் வர சொல்லியிருப்பாங்க. அதனால போயிருப்பான். செகண்ட் ஜேர்னி எதுக்காக போறான்னா, மிஸ்ஸஸ் ஜோ தான் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அவங்க ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிப் வந்து போயிருப்பான். பிப் போயிட்டு என்ன பண்ணுவான்னா, பழையபடி ஃபோர்ஜில உட்காந்துட்டு நம்ம மிஸ்டர் ஜோ கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். மிஸ்டர் ஜோட்ட அப்படியே நார்மலாக அதே ஃப்ரெண்ட்ஷிப் டோனில் வந்து பேசிகிட்டு இருப்பான். என்ன பண்ணுறது, அப்படியே அக்கா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம பிட்டி கிட்ட போய் பேசுவான். பிட்டி கிட்ட பேசும்போது, அதான் எங்கள் அக்கா இல்லை, எங்கள் அக்காவை தான் பார்த்துக்கிறக்காக நீ இருந்த, இப்போ எங்கள் அக்காவும் இல்லை, இப்போ நீ உன் லைஃப் வந்து எப்படி லீட் பண்ணுவ, என்ன பண்ணுவ அப்படின்லாம் கேட்கும்போது நம்ம பிட்டி வந்து சொல்லுவாள், அதான் மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் ஊப்சலோட மிஸ்டர் ஊப்சலோட கிரேட் ஆண்ட் அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி நானும் வந்து என்னோட ஓன் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லும் போது, இவன் பிப்பு வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதே கேப்பில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம பிட்டியும் வந்து சொல்லிடுவா, நீ வந்துட்டு எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, சீக்கிரமாக நீ வந்து ஜென்டில்மேன் ஆகிட்டு நீங்கள் வந்துடுவ அப்படின்னு சொல்லி, பட் நீ வந்து வரமாட்ட அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிடுவா. இது வந்து அவனுக்கு ஒரு பெரிய இன்சல்ட்டாக இருக்கும். இதெல்லாமே பேசி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து இவன் லண்டனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுறான். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இவனுக்கு அப்படியே அதே மாதிரி அவனோட லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. இவனுக்கு வந்து ஒரு 21 இயர்ஸ் ஆயிடுது. 21 இயர்ஸ் ஆனோடனே இவனோட பெனிஃபேக்டர் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாரு. 21 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா இவன் கையில் வந்து 500 பவுண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் பேங்க் செக்கா. அந்த பேங்க் செக் வந்து என்னன்னா, இவன் வருஷத்துக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக அந்த 500 தான் பேங்க் செக்கு அவன் யூஸ் பண்ணிக்கணும். அதை வச்சு அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பெனிஃபேக்டர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி நம்ம ஜாகஸும் கூப்பிட்டு கொடுத்துருவாரு. ஜாகஸ் கொடுத்ததுக்கப்புறமா இவனுக்கு வந்து பெனிஃபேக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருப்பான். கேட்பான், பட் ஜாகஸ் வந்து சொல்ல மாட்டார் அது யாருன்னு. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம எதாவது பண்ணலாமே, ஹெர்பர்ட்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு வெம்மிக், அதாவது ஜாகர்ஸுடைய கிளர்க்கு வெம்மிக், அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிப் போயிட்டு கேட்பான். அப்போ வெம்மிக்கும் என்ன பண்ணிடுவான்னா, மிஸ் கிஃபன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பொண்ணு இருக்கா, மிஸ் கிஃபின் அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய பிரதர், அவங்க கிட்ட வந்து கூட்டிகிட்டு போவான். மிஸ் கிஃபினோட பிரதர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நான் ஹெல்ப் கேட்குறேன், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு இதுலேருந்து ஒரு 100 பவுண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிப் வந்து கேட்டிருப்பான். அப்போ அது வந்து செட் ஆகாது, அவனை வந்து ஒரு யங் மர்ச்சன்ட் கிட்ட வந்து நம்ம வேலைக்கு வந்து சேர்த்து விட்டுலாம், அங்கே வந்து அவன் இருந்து அவனோட செலவுக்கானது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு ஒரு யங் மர்ச்சன்ட் கிட்ட ஹெர்பர்ட்டை வந்து சேர்த்துருவாங்க. யாரெல்லாம் சேர்ந்துனா மிஸ் கிஃபினோட பிரதரு வெம்மிக் இவங்கெல்லாம் வந்து சேர்த்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிப்புக்கு வந்து ஒரே இமேஜினேஷனாக தான் இருக்கும். அடுத்தது அதுதான் நம்ம எஸ்டலா வந்து லண்டனில் இருக்காங்கல்ல, லண்டனில் வந்து ஹேமர் ஸ்மித்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, ஹேமர் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹேமர் ஸ்மித்தில் வந்து எஸ்டலாவும் நானும் எப்படி இருக்கலாம், அப்படியே எங்கள் லைஃப் ஜாலியாக போகும், கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படியெல்லாம் ஹாப்பியாலாம் இருக்கலாம் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். அதே டைமில் இன்னொன்று யோசிப்பான், ஆனால் நம்ம எஸ்டலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவள் நம்மளை அப்பப்போ இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சாலுமே இன்சல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பா, இருந்தாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கே, அவள் அவ்வளோ அழகாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் நினைப்பான். அதே டைமில் தான் இவனுக்கு வந்து இன்னொன்று தெரிய வரும், எஸ்டலாவும் ட்ரம்மலும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ட்ரம்மல் யார் அப்படின்னா இவனோட ரூம்மேட். அதே சமயத்தில் வந்து ட்ரம்மல் அப்படிங்கிறவன் வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிக்காத ஒரு கேரக்டர். ஸோ இவன் வந்து எஸ்டலாட்ட சொல்லி பார்ப்பான், இந்த மாதிரி ட்ரம்மல் வந்து யாருக்கும் பிடிக்காத கேரக்டர், நீங்கள் எதுக்கு போயிட்டு அவனை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இருந்தாலும் எஸ்டலா வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. இதுக்கப்புறம் வந்து இவனுக்கு ஒரு 23 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னாச்சுன்னா இவனுக்கு வேலை இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறான். ஏன்னா ஹெர்பர்ட் கூட இருந்தான், ஜாலியாக என்ஜாய் பண்ண எல்லாம் பண்ணான். இப்போ அந்த டெப்ட்டும் வந்து அடைக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்போ வந்து இவனுக்குன்னு தனியாக ஒர்க் வேணும். பிகாஸ் இது வரைக்கும் அமௌண்ட் வாங்குவான், செலவு பண்ணுவான், எவ்வளோ வேணுமோ வாங்கிக்குவான். ஆனால் இப்போ தான் இயர்லி 500 பவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, இப்போ அமௌண்ட் இல்லாதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ஜாப் எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கான். இந்த டைமில் தான் வந்துட்டு ஒரு நல்ல நைட் டைமில் நல்ல புயல் காற்று மழையாக இருக்குது. அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு மேன் வந்து இவனோட டோரை தட்டி வராங்க. அந்த மேன் வந்துட்டு
ஒரு 60 இயர்ஸ், அவருக்கு 60 ஏஜ் ஆயிருக்குது. அவர் வந்து அப்படியே சீ வார்ன் மேன் அப்படிங்கிறாங்க. சீ வார்ன் மேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நல்லா மலையிலேருந்து முங்கி எந்திரிச்சு வந்திருக்காரு. அதனால வந்துட்டு மழை மீன்ஸ் இந்த ரெயினில் வந்து ஃபுல்லாக வெட்டாகி வந்திருக்காரு. அதனால வந்து அவர் சீ வார்ன் மேன் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அந்த ஒரு இருட்டான டைமில் வராரு. உள்ளே வந்துட்டு நான் உன்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளே வந்துட்டு இங்கே யாரும் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாரு. இவனுக்கு ரொம்ப பயமாயிருது. இவர் எதுக்காக வந்திருக்காரு, இங்கேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவன் பயப்படுறான். பயந்ததுக்கு அப்புறமா தான் இவன் வந்துட்டு சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு. அவன் கொடுத்த உடனே இவன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். ஓ, நீங்கள் தானே இந்த ஃபஸ்ட்டு கன்விக்ட், அங்கே மார்ஷல்ஸில் மீட் பண்ண கன்விக்ட் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் நான் தான், பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் நார்மலாக ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் வந்து கொஞ்சம் பயப்படுறான். இல்லை இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், ஃபுட்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, சொல்லுங்கள் நான் இப்போவே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து இங்கேருந்து துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறான். உடனே அவர் வந்து இல்லை இல்லை அதுக்காகலாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிடுறாரு. இவனை வந்து குடிக்கிறான். குடிச்சதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பரவாயில்லையே, நீ இவ்வளோ ஜென்டில்மேன் ஆகிட்டியே, இவ்வளோ நல்ல பையனாக இருக்கிறியே, உன்னை வந்து எவ்வளோ சின்ன பையனாக பார்த்தேன், இப்போ இப்படி பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவர் பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு வந்துட்டு ஒருத்தர் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும், நீ லண்டன் வந்திருக்க அப்படிங்கும்போது உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் இருக்கிறாரு அப்படின்னு இவனும் சொல்கிறான். அவரோட நேம் வந்து ஜேஎல்ல ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அவரோட நேம் கண்டிப்பாக ஜாகர்ஸாக இருக்கணும், அவர் ஒரு லாயராக இருக்கணும், அவர் வந்து உனக்கு ஒரு பெனிஃபேக்டர் இருக்கிறதா சொல்லணும், அந்த பெனிஃபேக்டர் வந்து யாருன்னு சொல்லியிருக்க மாட்டார், இதெல்லாமே இவன் சொல்லும்போது, ஆமாம் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு இவன் கேட்பான். ஏன்னா அந்த பெனிஃபேக்டரே நான் தான் அப்படிங்கிறது இவர் சொல்லுவார். இவர் சொன்னோன்னே இவனுக்கு நம்பவே முடியாது. ஏன்னா இவன் வந்து நம்ம மிஸ் ஹாவிசம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க போகும்போதே அவங்க ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் தான் வந்து உன்னோட பெனிஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி மிஸ் ஹாவிசம் வந்து லைட்டாக ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ இவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நினச்சிருப்பான்னா, எஸ்டலாவையும் இவனையும் வந்து தத்தெடுத்து மிஸ் ஹாவிசம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. மிஸ் ஹாவிசம் வந்து எஸ்டலாவை இவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்தில் இவனை படிக்க வைக்கிறாங்க, ஜென்டில்மேன் ஆக்குறாங்க அப்படின்னு இவன் யோசிச்சு வச்சுருப்பான். அப்போது இதை கேட்டுட்டு நம்ம கன்விக்ட் சொல்கிறது கேட்டோன்னே இவனால் ஒத்துக்கவே முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவர் சொல்லுவார், என்னோட பேர் தான் மேக்வெச், நான் வந்துட்டு அங்கே ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிட்டேன்னா ஆஸ்திரேலியா போயிட்டேன், ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கே ஷீப் ஹர்டராக நான் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவார். அங்கே நான் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்துட்டு உனக்காக மட்டும்தான், உனக்காக மட்டும்தான் நான் வேலைக்கு போகிறேன், உனக்காக தான் சம்பாதிக்கிறேன், அந்த சம்பளம் ஃபுல்லாகவே உனக்கு தான் நான் செலவழிக்கிறேன், என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமே உனக்கு தான் நான் வரணும்னு சொல்லி ஜாகர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஜாகர்ஸ் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியா அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்தும், இருந்தாலும் சரி ஓகே. அப்புறம் வந்து இவருக்கு வந்து நிறையா எனிமீஸ் வந்து வெளியில் இருக்காங்க அப்படிங்கிறது இவர் தெரிஞ்சுக்குவான். அவர் எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, ஜாகர்ஸ்கிட்ட போயிட்டு கேட்பான், ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஜாகர்ஸும் வந்து ஆமாம் அவனுடைய பெனிஃபேக்டர் அவர் தான் அப்படிங்கிறத ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெப் வந்துட்டு எப்படியாவது மேக்வெச் வந்து போலீஸ்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் இங்கே இருக்க போலீஸுமே இவனுக்கு வந்து நிறையா கெடுதல் செய்வாங்க. போலீஸ்னால் கெட்ட போலீஸ் எல்லாருமே. அப்போது இவன் எல்லாத்துக்கிட்டே இருந்து வந்துட்டு இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெப் வந்து ரொம்பவே போராடுவான். நெக்ஸ்ட் வந்து மேக்வெச்சும் இவனை வந்து ஒரு டின்னர் டைமில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து மேக்வெச் கிட்ட இவன் கேட்பான், சரி அந்த ஒரு செகண்ட் கன்விக்ட் இருந்தானே, செகண்ட் கன்விக்ட் என்னானா அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது தான் மேக்வெச் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அர்தூர் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கான். அர்தூர் யாருன்னு பார்த்தோன்னா மிஸ் ஹாவிசமோட கசின். அந்த மிஸ் ஹாவிசமோட கசின் தான் அர்தூர். அந்த அர்தூர் அப்படிங்கிற பர்சன் வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆள். அவன் வந்து நிறையா ஸ்டீல் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய தொழில் வந்து கெட்ட தொழிலாகவே பண்ணுவான். அவன் வந்து ஒருத்தனை வச்சுருந்தான் காம்பிசன் சொல்லிட்டு, அவன் தான் வந்து அந்த செகண்ட் கன்விக்ட். அந்த காம்பிசன் வந்துட்டு அவன் கற்றுக்கிட்ட தொழில் எல்லாமே வந்து அந்த அர்தூர் கிட்ட தான். அந்த அர்தூர் எப்படியோ அதே மாதிரி தான் இவனும், அந்த ஈவில் கேரக்டர் எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சதா காம்பிசன். இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து என்னோடய வயிற்று பழப்புக்காக, நான் பசிக்காக நான் வந்து திருடுவேன், அப்பப்போ மாட்டிக்குவேன், இந்த மாதிரி வந்து இருப்பேன். அப்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வேறு வழி இல்லாமல் காம்பிசன் வந்துட்டு எனக்கு அந்த தொழில் கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி நான் போயிட்டேன். ஆனால் எனக்கு என்னன்னே தெரியாது, நான் போய் கற்றுக்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன்.
அப்போ வந்து காம்பேசன் வந்து என்னைய வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். காம்பேசன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த மாதிரி நீ வந்துட்டு ஆம், காம்படிஷன் வந்து அப்பப்போ போலீஸ் வருவாங்க, பிடிப்பாங்க, போவாங்க, ஜெயிலுக்கு போவான், வெளியே வருவான். இதே தான் இவன் வேலையா இருக்கும். அப்போ நான் போய் ஆட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து போட்டு கொடுத்துருவான். அப்போ என்னை வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. இப்படியே தான் பண்ணிட்டு இருக்குவோம். நான் கடைசியில் செகண்ட் டைமும் அப்படி தான் ஆயிடுச்சு. நான் அவனை கொல்லவே இல்லை, கொல்றதுக்கு நான் ட்ரை கூட பண்ணல, அவனை காப்பாற்றி தான் விடுறக்கு வந்தேன். ஆனால் அவன் வந்து என்னை மாட்டி விட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு இவன் தான் வந்துட்டு காம்படிஷன் அப்படிங்கிறத வந்து இவன் சொல்லுவான். அப்போ இதில் வந்து அர்தூர் அப்படிங்கிறது நமக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மிஸ் ஹாவிசமோட கசின் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவன் காம்படிஷன் தெரிஞ்சு போச்சு. அப்போ மிஸ் ஹாவிசமும் ஒரு க்ரூவல் லேடியாக இருக்கிறா, அர்தூரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதோட வந்து நம்ம செகண்ட் ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ஜேர்னி வந்து நமக்கு பிப்புக்கு வந்து ஆரம்பிக்குது.